ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது Asus T200TA கீபோர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். வாங்க வேகமாக இப்படி கீபோர்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ரிமூவபிள் டிஸ்பிளே தான், தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் அந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி புல் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் இதுதான் புது கீபோர்ட். இதை தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்கு டாப்பில் ஒரு கவர் வரும், பாட்டமில் லேப்டாப்போட பாட்டமில் அந்த கவரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஜஸ்ட் அதில் ஒரு ஸ்க்ரூ வரும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் நீங்கள் பார்க்க முடியும். ஹார்ட் டிஸ்கில் ஒரு 4 ஸ்க்ரூ வரும். 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஜென்டலாக பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க கேசிங்கில், அதை மட்டும் லைட்டாக புல் பண்ணிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தண்ணி வந்துடும். நான் அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நான் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணது. பாட்டமில் உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் ஏடிஎம் லேப்டாப் ஓப்பனர் எதனா இருந்துச்சுன்னா அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைடு ரொம்ப டைட்டாக இருக்காது, பிளேஸாக தான் இருக்கும், ஈஸியாக எடுத்துடலாம். அப்புறம் டச் பேட் கேபிள் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா டச் பேட் கேபிள், யூஎஸ்பி கேபிள் வரும். அந்த கேபிள் ரெண்டையும் அந்த எண்டில் திரும்ப பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டிஸ்பிளே கேபிள் ஒன்று அந்த போர்டில் டச் ஆகும். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க நேரத்து தான் அந்த கேபிளையும் ஸ்லைட்டாக அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வெளியில் புல் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். அது எடுத்த உடனே இன்ஜஸ்க்கு 3 ஸ்க்ரூ வரும், அந்த 3 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஜஸை தனியாக எடுத்துகிற போகிறோம். இதில் வந்து தனியாக தான் வரும் இன்ஜஸ்லாம், அதை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் கையோட. இப்போ அதை கையில் எடுத்திங்கன்னா கையோடு வந்துடும். அதை எடுத்து நீங்கள் தனியாக வச்சிடலாம், அது தேவையில்லை நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து போர்டை ரிமூவ் பண்ணலாம். போர்டுக்கு வர்ற கீபோர்ட் கேபிள் அதையும் ரிமூவ் பண்ணிடணும். பிளாக் கலர் ஸ்டிக் வரும், ஸ்டிக் வரும், அதை எடுத்துகிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், எடுத்தாச்சு போர்டை. கேபிள் எடுக்கும்போது சேஃபாக எடுங்க, எதுவும் டேமேஜ் பண்ணாமல் எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த யூஎஸ்பி போர்டு
அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நம்ம அந்த பிளேட்டை சில்வர் பிளேட் மாதிரி ஒன்று இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த போர்டை எடுக்க முடியும், அந்த பிளேட்டை எடுக்க முடியும். அந்த யூஎஸ்பி போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹலோ ஹலோ. போர்டு பிளேட், அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த போர்டு அப்படியே எடுத்திங்கன்னா வந்துடும். வேறு எதுவும் அட்டாச்மெண்ட் கிடையாது இருக்குது. அதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் போர்டு. இதில் ஒரு மோல்டு மாதிரி வரும். நம்ம நார்மலாக இருப்போம், அதில் ஜஸ்ட் வச்சா போதும். இதில் வந்து ஒரு மோல்டு மாதிரி வரும். இது வந்து OEMன்னு வரும்போதே மோல்டாக வரும். நம்ம அதை லைட்டாக அந்த பிளேடு வச்சு அதை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்தோம்னா வெளியில் வந்துடும், ஈஸியாக வரும். நீங்கள் அப்பயே எடுத்தீங்கன்னா அது ப்ரோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்டமில் நீங்கள் கீபோர்ட் டைப் பண்ணும்போது அந்த லெட்டருக்கு இடையில உள்ள கேப் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வச்சுருப்பாங்க, அது உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம அந்த மோல்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கையில் எடுக்க முடியும் போல. மறுபடியும் திருப்பி வைக்கும்போது அதே மாதிரி அந்த ரிமூவ் பண்ண அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, அதை வச்சுருந்தீங்கன்னா சால்ட்ரிங்கெல்லாம் வச்சு லைட்டாக அப்படியே இது பண்ணி சால்ட்ரு பண்ணுற மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். அப்போ தான் கீபோர்டு வந்து ஆடாமல் இருக்கும். இப்போ ரிமூவ் பண்ணி வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த புது போர்டு வச்சிடலாம். புது போர்டை வச்சுட்டு நம்ம சால்ட்ரு பண்ணுவோம் பாருங்கள். நம்ம ரிமூவ் பண்ணால பிளேடு வச்சு சுரண்டணும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு அந்த சால்ட்ரில் லைட்டாக தொட்டிங்கன்னா ஒட்டிக்கும். அதை எடுத்து அதில் வச்சு லைட்டாக அப்படியே ஹீட் பண்ணிங்கன்னா போதும். அப்படியே அந்த பழைய அட்டாச்மெண்ட் அந்த மோல்டோட அட்டாச் ஆகிடும். அதுவும் இப்போ அந்த பிளாஸ்டிக்கை க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன இது ஒட்டிகிட்டு இருக்கோம். போர்டு வந்து உள்ளே கரெக்டாக உட்காராதனால அதை க்ளீன் பண்ணுறேன். நான் போடும்போது அது கரெக்டாக உட்காரல, அதனால் நம்ம அந்த மோல்டு க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா, அதை மட்டும் வெட்டணும் இல்லைங்களா, அதை மட்டும் க்ளீன் பண்ணி விடும். இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். ஆடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போர்டு வச்சாச்சு. இப்போ நான் அந்த மோல்டிங்கில் அந்த பழைய நான் ரிமூவ் பண்ண பிளாஸ்டிக்கை அப்படியே லைட்டாக வச்சு ஹீட் பண்ணுவேன். ஹீட் பண்ணும்போது அந்த மோல்டிங்கில் கரெக்டாக அந்த போர்டும் உட்காந்துரும். எங்கெங்கெல்லாம் முடியுமோ எல்லா இடத்துலையும் போடணுன்னு அவசியம் இல்லை. எங்கெங்கெல்லாம் முடியுமோ அந்த இடத்துல மட்டும் போட்டால் போதும். 4 கார்னர் மெயின் போட்டுட்டு சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 10-15 போட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போதான் போர்டு ஆடாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். திருப்பி அந்த பிளேட்டை வச்சாச்சு. பிளேட்டை வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டேன். நான் காமிக்கலை, அது தெரியும் உங்களுக்கு. இப்படி எடுத்த மாதிரி அப்படி வச்சிட்டிங்கன்னா போதும். போர்டு எடுத்து போட்டு கேபிள்லாம் மறுபடியும் அட்டாச் பண்ணுறேன்.
திருப்பி நீங்க எடுத்த மாரியே எல்லா கேபிளும் போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதில பெரிய ஒண்ணும் கம்ப சுத்துறம்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களே போட்டுக்கலாம். இப்போ கீபோர்ட் கேபிள கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஹிஞ்சஸ கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க. ஹிஞ்சஸ் உடையாம பார்த்துக்கணும். இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஹிஞ்சஸ் மட்டும் கொஞ்சம் உடையாம பார்த்துக்கணும். இல்லைன்னா, அது பெரிய செலவு வச்சுரும் நம்மளுக்கு. ஹிஞ்சஸ் பக்கத்திலேயே தான் வந்துரும். அந்த வீடியோ கேபிள் வரும். இந்த வருது பார்த்தீங்களா, அந்த வீடியோ கேபிள் ஹிஞ்சஸ் பக்கத்திலேயே வரும். அதையும் கொஞ்சம் டைட்டா போட்டுருங்க. லூஸ் ஆவாத மாரி நல்லா டைட்டா போட்டுருங்க. அதான் அந்த டிஸ்ப்ளேக்கு போற கேபிள். ஐ மீன் கனெக்டர். இப்போ கேபிள் போட்டாச்சு. அடுத்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். நல்லா சைடில வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா உட்காருதான்னு பார்த்துக்கோங்க. 4 சைடும். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரூ எதனா எக்ஸ்ட்ரா போட்டிருப்பீங்க உள்ள, அத ரிமூவ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா, கரெக்ட்டா அட்டாச் ஆகி உட்காந்துரும். எதனா ஒரு இடத்துல கேப் இருந்த மாரி இருக்குன்னா, திருப்பி ஓப்பன் பண்ணி பாருங்க. உள்ள எதனா எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ போட்டிருப்பீங்க. அத ரிமூவ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா வந்துரும். போட்டாச்சு. டச் பண்ணி பார்த்துட்டேன். சும்மா டச் பண்றேன். இன்னும் ஸ்க்ரூ எதுவும் போடல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா வரும். அது உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும். வீடியோ போடுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக்னாச்சும் போடுங்க. அதான் கைஸ் போட்டாச்சு. இப்போ நோட்பேட ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான்ட்டு கரெக்ட்டா. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நான் டைப் பண்றேன். எல்லாமே ஒர்க் ஆகுது. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. இது என்ன வீடியோ வேணும்னு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. மறந்துடாம. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற எதனா வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ல வந்து கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். ஓகே.